ஒபிசிட்டி உடல் பருமன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நல்லா கவனம் வச்சுக்கிட்டு நம்ம உடலுக்கு நம்மளோட தீனிப்பைக்கு நம்ம தீனி சாப்பிட்றது, நம்ம உணவை சாப்பிட்றத 4 பங்காக நம்ம எடுத்துக்கிட்டு 4 பங்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே உடலுக்கு போகக்கூடாது. கிருமிகள், நமக்கு வேண்டிய எனர்ஜி, மலம், அதுக்கப்புறம் தான் உடலுக்கு போகணும். அந்த மாதிரி பேலன்ஸ் டயட்டாக எவ்வளோ கார்போஹைட்ரேட் வேணும், எவ்வளோ ப்ரோட்டீன் வேணும், எவ்வளோ விட்டமின்ஸ் வேணும், எவ்வளோ மினரல்ஸ் வேணும், எப்படி சாப்பிட்ணும், எவ்வளோ ஃபேட் வேணும் அப்படிங்கிறத உணர்ந்து, எந்த நேரத்தில் சாப்பிட்ணுங்கிறதையும் உணர்ந்து, எந்த அளவு சாப்பிட்ணும், அறுசுவையில் எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கணும், இவ்வளோத்தையும் கவனம் வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஒரு ஃபுட்டுக்கு மட்டும் இவ்வளோ நம்ம அதாவது ஒரு ஆசையாக சாப்பிட முடியாதா அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற ஆசையாக சாப்பிட்ற சத்து இல்லாமல் ஆசையாக சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் 5 வருடத்துலேருந்து 10 வருடம் கழித்து நோயாக மாறுங்கிற ஒரு சின்ன அறிவு நம்ம இப்போலேருந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நோயில்லா வாழலாம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி.